நாங்க வந்து பிஜிடிஆர்பி தேர்வுல தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள். கடந்த 2025 ஆண்டுல நடைபெற்ற தேர்வுல தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் நாங்க. காலி பணியிடங்கள் மிக குறைவாக தான் இருக்கு. 1996 போஸ்டிங் மட்டும் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா போட்டிருக்காங்க. ஆனா காலி பணியிடங்கள் கடந்த கலந்தாய்வின் மூலம் என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, எம்இஎஸ் படி க காலி பணியிடங்கள் அதிகமா காமிச்சிருக்காங்க கலந்தாய்வின் போது. ஆனா எங்களுக்கு என்ன குடுத்துருக்காங்க, டிஆர்பி போர்டு மூலமா நமக்கு வந்த காலி பணியிடங்களோட எண்ணிக்கை 1996 மட்டும்தான். கடந்த 4 ஆண்டுகளாக தேர்வே நடத்தப்படல. எப்ப நடத்துனாங்க அப்படின்னா 2021லேருந்து 21, 22 கல்வியாண்டுல மட்டும் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா தேர்வு நடத்துனாங்க. அப்ப நடத்தும்போது என்ன பண்ணாங்க அப்படின்னா 1000 காலி பணியிடங்கள் வந்து அதிகரிச்சு எங்களுக்கு குடுத்தாங்க. அதே மாதிரி எந்த ஒரு இதுவுமே இந்த தடவை நடக்கல. ஆனா டிஆர்பி போர்டுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ரிப்போர்ட் படி ஜெயந்திங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு தடவை தேர்வு நடக்கும்போதுமே காலி பணியிடங்கள் அதிகரிச்சு தான் சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல என்ன சொல்லியிருக்காங்க ஜெயந்தி அப்படின்னா, காலி பணியிடங்கள் 2 மடங்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு இது குடுத்துருக்காங்க. அதே மாதிரி அன்பில் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கடந்த ஆண்டு கொடுத்த ஒரு பிரஸ் மீட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்களோட நிதி வந்து 44,000 கோடி கிட்ட ஏதோ சம்திங் சொல்லிட்டு, அந்த கோடியில அந்த 44,000 கோடி நிதியில 19,000 ஆசிரியர் காலி பணியிடங்கள் நாங்க இந்த ஆண்டுக்குள் நிறைவேற்றுவோம், இந்த ஆண்டுக்குள் நாங்க கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த எந்த ஒரு இதுவுமே எங்களுக்கு கொடுக்கல. சொற்பமான அமௌண்ட்ல எங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா காலி பணியிடங்களை அறிவிச்சிருக்காங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே 40, 45க்கு மேல, 30க்கு மேல, இன்னொரு 5 வருஷம் ஆச்சு அப்படின்னா 37, 35 இப்படி கிராஸ் ஆயிடுவாங்க. அப்ப எங்களுக்கு மெமரி பவர் குறைஞ்சிரும். இப்போ பிஎட் முடிச்சவங்க என்ன ஆயிட்டே இருக்காங்க அப்படின்னா வந்துட்டே தான் இருக்காங்க. 2 இயர்ஸ்க்கு ஒன்ஸ், 1 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்துட்டே இருக்கும்போது இப்போ 1 இயரா குறைச்சிட்டாங்க பிஎட் அப்படின்னா இயர்லி ஒன்று என்ன ஆயிட்டே இருப்பாங்க. பிஎட் முடிச்சவங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே தான் இருக்கும். அப்போ வயதானவங்களோட நிலைமை அப்படின்னு பார்க்கும்போது கேள்விக்குறியா தான் இருக்கு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, காலி பணியிடங்கள் அதிகமா இருக்கு. அந்த காலி பணியிடங்களை முழுமையாக நிறைவேற்றணும். அதே மாதிரி எங்களோட முதல் கோரிக்கை காலி பணியிடங்கள் முழுமையாக நிறைவேற்றப்பட வேண்டும். 2வது கோரிக்கை என்ன அப்படின்னா, தற்காலிக ஆசிரியர்கள் பணிபுரியுறாங்க. அதாவது குறைந்த சொற்பமான சம்பளத்திற்கு எஸ்எம்சில தற்காலிக ஆசிரியர்கள் பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த தற்காலிக ஆசிரியர்களுக்கு பதிலாக தகுதி வாய்ந்த தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் இருக்காங்க, அவங்கள பணியமர்த்தணும் அப்படிங்கிறதோ எங்களோட 2வது கோரிக்கை. இது மாதிரி எங்களோட 2 கோரிக்கையை வச்சுதான் காலையில 10 மணியில இருந்து நாங்க இன்ன வரைக்கும் உண்ணாவிரத போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். இதான் எங்களோட கோரிக்கை. 4 ஆண்டுகளாக தேர்வுகள் நடத்தப்படவில்லை. நாங்க பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை நாங்கள் சந்திச்சு மனுக்கள் கொடுத்தோம். ஒரு தடவை 2 தடவை இல்லை, ஒவ்வொரு டீமா பிரிஞ்சு ஒரு கொஞ்சம் பேர் 5 பேர் 10 பேர் அந்த மாதிரி நாங்கள் டெய்லி போயிட்டு அவங்கள பார்த்துட்டு தான் இருக்கோம். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பயன்பாட்டு துறையில எந்த அளவுக்கு காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்களோ அது மட்டும் தான் நாங்க ஃபில் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒன்று சொல்றாங்க. அதுக்கடுத்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவ்வளோதான் வந்து நாங்க போடலாம். இது ஒரு வார்த்தையும் சொன்னாங்க அன்பில் அவர்கள். என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்க போடலான்னு தான் இருந்தோம், ஆனா அதுக்கு அடுத்தடுத்து இருக்கிறவங்க கேஸ் போடுவாங்கங்கிற மாதிரி என்ன சொல்றாங்க, லீகல் ஆஃபீஸர்ஸ் அவங்க எல்லாம் சொல்றாங்கங்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க. அது யாரை சொல்றாங்கங்கிறது எங்களுக்கு தெரியல. அடுத்தடுத்து இருக்கிறவங்க கேஸ் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து சொன்னாப்ல, போராட்டம் பண்றவங்க எல்லாருமே வந்து சும்மா வேலை இல்லாம பண்றாங்க அப்படின்னு ஒரு வாக்கியம் சொல்லியிருந்தாங்க. எப்படி பாக்குறீங்க சார்? நாங்க வேலை இல்லாம போராடல, வேலைக்காக போராடுறோம். வேலை ஃபேஷன் சொல்றாங்கன்னா அவங்க நாங்க கேட்கறத அவங்க கொடுத்துட்டாங்கன்னு நாங்க ஏன் சார் வீதிக்கு வர போறோம்? ஆசிரியர்கள்ங்கிறது வகுப்பறையில பாடம் நடத்துறவங்க. அவங்களோட பணியே ஒரு அறப்பணி தான். அந்த அறப்பணியை செய்ய விடாம இங்க ரோட்ல நின்று போராடணும்னு எங்களுக்கு என்ன தலைவிதியா என்ன? சார் நாங்க கிட்டத்தட்ட எல்லாத்தையும் பார்த்து மனு கொடுத்தாச்சு. அதெல்லாம் எப்படின்னா ஒரு கன்சிடரே பண்ணல. அதனாலதான் நாங்க இப்ப வீதியில இறங்கி போராட வேண்டிய நிலைமையில இருக்கோம். கிட்டத்தட்ட இதுதான் இப்ப வந்து எல்லாருக்கும் தெரியுது. உண்ணாவிரத போராட்டங்கும் போது எல்லாரும் பாக்குறாங்க. இதுக்கு முன்னாடி நாங்க டிசம்பர் மந்த்ல இருந்தே நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, டிபிஐ வாசல்ல டிபிஐ கிட்ட மனு கொடுக்கறது, கண்ணப்பன் அவர்களை பாக்குறது, சந்திரமோகன் ஐஏஎஸ் அவர்களை பாக்குறது, அன்பில் அவர்களை பாக்குறதுன்னு கிட்டத்தட்ட தொடர்ந்து 2 மாதங்களா நாங்க என்ன பண்ணிட்டே இருக்கோம், எங்களோட ஸ்டெப்ஸ் எடுத்துட்டே தான் இருக்கோம். அது மாதிரி முதல்வருடைய மையத்துக்கு கால் பண்ணி எல்லாரும் கோரிக்கை வைக்கிறது. நாங்க ஒரு நூதன முறையில தான் போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். எப்படின்னா, அந்த முதல்வருடைய தனிப்பிரிவுக்கு வந்து மனு கொடுக்கறது, இதுக்கெல்லாம் நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம், அடிக்கடி மனுக்கள் கொடுக்கறதும், ஃபோன் பண்ணி நாங்க சொல்றதும், குறைகளை சொன்னோம் அப்படின்னா என்னன்னா, ஒரு 2 days வித்தின் 2 daysலயே நிராகரிக்கப்பட்டது. எதனால நிராகரிக்கப்பட்டதுன்னா, பயன்பாட்டு துறையில இவ்வளவுதான் எடுத்து கொடுத்துருக்காங்க வேக்கண்ட் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கான ஒரு ரீசன் கொடுக்குறாங்க. கலைஞர் ஐயா இருக்கக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட
13,000 காலிப்பணிகள் வந்து பண்ணால் அவர் வந்து பண்ணால் ஆசிரியர்களுக்கோசம் செஞ்சாருங்க. ஆனால் நீங்கள் வந்து இப்போ 5 ஆண்டுகள் ஆகுது. 2021 ஆட்சி பொறுப்பு ஏற்றங்க. இப்போ கிட்டத்தட்ட வந்து பண்ணால் 19,260 காலிப்பணிகளை நிரப்புறதுக்கு மாதிரி சொன்னாங்க. 110 விதியின் கீழ் நிரப்புறேன்னு சொன்னாங்க. 2026 ஜனவரிக்குள்ளே வந்து நிரப்புறேன்னு சொன்னாங்க. அதுக்கான எந்த ஒரு முன்னேற்பாடும் எடுக்கலை. சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4,000 வேக்கன்சி நிரப்பிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேக்கன்சியும் வந்து நிரப்புன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காமிக்கிறீங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போராட்டத்துக்கு வந்ததில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பேஷனாக போயிடுச்சுன்னு சொல்கிறேங்க. எங்களுடைய மன கஷ்டம் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு தெரியும்? நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10, 12 வருஷமாக நாங்கள் வேலை செஞ்சு ஏதோ ஒரு கஷ்ட சூழ்நிலை நாங்கள் படிச்சுட்டு வெளியே வந்தோம். ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் இதை கடந்துட்டு போகிறோங்க. நாங்கள் எவ்வளோ வந்து ஸ்ட்ரகிள் வந்து பார்த்தீங்கன்னா சந்திச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வெறும் சொற்பம் வந்து பார்த்தீங்கன்னா 1996 போஸ்டிங் போட்டு கிட்டத்தட்ட 6,000 போஸ்ட்டு மேலே வேக்கண்ட் இருக்குது பிஜி வேக்கண்ட்டு. இந்த பிஜி வேக்கண்ட்டு இந்த 6,000 வேக்கண்ட்டில் வெறும் வந்து பண்ணால் 2,000 சொப்பு வேக்கண்ட்டை போட்டு மீதி வேக்கண்ட்டெல்லாம் வந்து பண்ணால் நீங்கள் இல்லைன்னே சொல்கிறேங்க. எம்இசியில் இப்போ வந்து பண்ணால் சிஓ மூலிமா வந்து பண்ணால் நீங்களே தான் வந்து பண்ணால் ஒரு பதிவு போட்டேங்க. அந்த பதிவில் வந்து பண்ணால் 2,634 போஸ்ட்டு நீங்கள் போட்டதை விட இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்குது. காலிப்படங்கள் இருக்குது. இருக்கிற வேலைக்கு தான் நாங்கள் வந்து பண்ணால் வீதிக்கு வந்து போராடுறோம். நீங்கள் போட்டுங்கன்னா ஏன் வந்து பண்ணால் நாங்கள் போராட்டத்துக்கு களத்துக்கு வரோம். நாங்கள் ஏன் வந்து பண்ணால் உங்ககிட்ட நாங்கள் பண்ண மனு கொடுக்குறோம். ஏன் வந்து பண்ணால் உங்களுக்கு 2 மாதமாக உங்ககிட்ட அலையிறோம். நாங்கள் இத்தனை வருஷமாக வந்து பண்ணால் கிட்டத்தட்ட 2021 அதுக்கு முன்னே 2019 2017 வந்து பண்ணால் 1,500 போஸ்ட்டு 2,000 போஸ்ட்டு இன்க்ரீஸ் போட முடிஞ்சு உங்களால். இன்றைக்கி நீங்கள் உங்ககிட்ட வந்து நான் கேட்டேங்கன்னா வந்து பண்ணால் உங்களுக்கு நிதி இல்லை, எங்களால் வந்து பண்ணால் போட முடியாது அப்படின்னு சொன்னால் எந்த வகையில் நாங்கள் காலி பணிகள் வந்து பண்ணால் எம்இஎஸ் தளத்துலேருந்து எடுத்துங்க. 2021 to 22, 22 to 23, 24 to 25 எடுத்துங்க. எடுத்து வந்து பார்த்தா கிட்டத்தட்ட 4,887 போஸ்ட் இருக்குது. அதில் வந்து பார்த்தா 1996 போட்டங்க. மீதி வந்து பார்த்தா 2,634 போஸ்ட் இருக்குல்ல, அதை நிரப்பிக்கலாம்ல. அதை நிரப்பினா வந்து பார்த்தா கிட்டத்தட்ட 2,600 ஆசிரியருடைய வாழ்க்கை வந்து வாழ்வாதாரம் வந்து பார்த்தா ஒரு சிறப்பாக இருக்குல்ல. நாங்கள் எல்லாம் வந்து பார்த்தா எல்லாம் வாழ்வாதாரத்தை வந்து இழந்தாங்கிறோம். நாங்கள் வந்து பார்த்தா ரிச் ஆகுங்கல்ல. நாங்கள் இந்த படிப்புக்கோசமே இந்த டிஆர்பிக்கோசம் ஆசிரியர் பணி அறப்பணி சொல்லுவாங்கள்ல, அந்த அறப்பணியை வந்து பண்ணால் நாங்கள் உண்மையாக செய்கிறதுக்கோசம் தான் பண்ணியிருக்கோம். நியமன தேர்வு வச்சுங்க, அதில் தகுதி தேர்வு வச்சுங்க, இதெல்லாம் பாஸ் பண்ணிட்டு நாங்கள் வந்து பண்ணால் ஒரு பார்டருக்கு கீழே வந்து பண்ணால் ஒரு 10 மார்க்குள்ளே வந்து பண்ணால் எத்தனையோ ஆசிரியர்கள் வந்து பண்ணால் வாழ்க்காதாரத்தை இழந்துக்கிறாங்க. 1 மார்க் 2 மார்க்லாம் எத்தனையோ பேர் வேலை இழந்துருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு நன்மை வந்து பண்ணால் பயக்கணும். விடியலாச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த விடியலுக்கான வந்து பண்ணால் எந்த ஒரு முன்னேற்பாடுமே இல்லையே. நான் கிட்டத்தட்ட 2 மாதமாக வந்து போராடுகிறோமே, அதுக்கோசம் ஒரு அறிக்கையாவது நீங்கள் வந்து பார்த்தா வெட்டங்களா? நாங்கள் வந்து பார்த்தா நாங்கள் உங்கள் ஐயா கலைஞர் ஐயா காலகட்டத்தில் இருக்கக்குள்ள வந்து பார்த்தா ஆசிரியர்னால தான் நீங்கள் வந்து பார்த்தா எந்த ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தா நீங்கள் வெற்றி பெற்று வந்தங்க. ஆனால் எங்களையே நீங்கள் வஞ்சிக்குள்ளே வந்து பார்த்தா இந்த டைமில் நாங்கள் எப்படி நாங்கள் உங்களால் ஓட்டு போட்டு உங்களை நான் ஜெயிக்க முடியும்? நீங்கள் அதை வந்து பார்த்தா கன்சல்ட் பண்ணுங்கள். கன்சல்ட் பண்ணிட்டு எங்களுக்கு தேவையான வந்து பார்த்தா காலிப்பணிகள் 2,634 காலிப்பணிகள் இருக்குது. அதை வந்து பண்ணால் எங்களை கொண்டு நிரப்புங்க. அதுக்கு எடுத்துகிட்டு வந்து பண்ணால் மறுத்தேதி வைங்க. எத்தனை பேர் வந்து பண்ணால் நிரப்புங்க. அது கீழே இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தா ஏதோ ஒரு குவாலிஃபைடுன்னு சொன்னாங்களா, அவங்களுக்கு ஏதோ ஒரு கிரேஸ் மார்க் மாதிரி ஏதோ ஒரு 2-3 மார்க் அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கே வந்து பண்ணால் பிஹெச்டிஆர்பி வச்சு அதன் மூலியமாக வந்து பண்ணால் செலக்ட் பண்ணி வந்து பண்ணால் பண்ணுங்கள். அதே போல் வந்து பண்ணால் இந்த எக்கனாமிக்ஸு இன்னொன்று கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்னும் வந்து பண்ணால் ஒரு காமர்ஸ் இந்த குரூப்புக்கெல்லாம் வந்து பண்ணால் இந்த பிஹெச்டிஆர்பி விட்டால் வந்து பண்ணால் வேறு எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லை, ப்ரொமோஷன் இல்லை. அதனால் வந்து அவங்களையும் வந்து பண்ணால் கன்சல்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து பண்ணால் ஒரு போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணி வந்து பண்ணால் கொடுங்க. இதுதான் எங்களுக்கு தாழ்மையான வேண்டுகோள். இதை வந்து பண்ணால் நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பண்ணால் உங்களுக்கு நாங்கள் பக்கபலமாக இருப்போம். உங்களை வந்து பண்ணால் ஜெயிக்க வைக்கிறது எங்களுடைய ஆசிரியருடைய கடமை. நாங்கள் வந்து பண்ணால் எவ்வளோ வாழ்வாதாரத்தை இழந்துக்கிறோம். எங்கள் குடும்பம்லாம் வந்து பண்ணால் நடுத்தெருவில் தான் நிற்கிது. இன்றைக்கி நாங்கள் ஒரு நாள் வேலைக்கு போகலாம், என் குடும்பம் வந்து பண்ணால் சாப்பாடு இல்லை, இருக்காது, கிடைக்காது. இன்றைக்கி நாங்கள் வந்து பண்ணால் வீதிக்கு வந்து ஒரு 2 மாதம் போராடுகிறோம். என் குடும்பம் வந்து பண்ணால் ரேஷன் அரிசி கூட வழி இல்லாத வந்து பண்ணால் என் குடும்பம் இருக்குது. 5,000 ரூபாய் வந்து பண்ணால் நீங்கள் மகளிர் உதவித்தொகை கொடுக்குறங்க. அது வந்து பண்ணால் அந்த காசை வந்து பண்ணால் நீங்கள் செலவு பண்ணுறது, இதை வந்து பண்ணால் ஆசிரியர்களுக்கு செலவு பண்ணியிருந்தோன்னா நீங்கள் ஈஸியான முறையில் வந்து பண்ணால் நீங்கள் உங்களை வெற்றி பாதைக்கு நாங்கள் அழைப்போம். ஒன்றும் இல்லைங்க, எல்லாத்துக்கும் தான் கேட்குறேன். எல்லா டீச்சருமே வந்து பண்ணால் போராட்டத்துக்கு இறங்கிட்டாங்க. கேட்டால் வந்து பண்ணால் பேஷன்னு சொல்கிறேங்க. இது வந்து எந்த வகையில் நான் ஏற்று குடிக்க முடியுங்களா? எங்களால் மன கஷ்டத்துக்கு நான் மனக்குமுறல்னால தான் நான் வந்து பண்ணால் போராட்டத்துக்கு வரோம். நீங்கள் ஏன் வந்து பண்ணால் வேகன்சி வந்து பண்ணால் அந்த எம்இசியில் காமிச்சு வேகன்சி நீங்கள் போட்டுருந்துங்களா? ஏன் நாங்கள் வந்து பண்ணால் வீதிக்கு வரோம்? ஏன் நாங்கள் போராட்டம் பண்ணுறோம்? ஏன் உண்ணாவிரத போராட்டம் பண்ணுறோம்? நீங்கள் வந்து பண்ணால் அதில் கன்சல்ட் பண்ணுங்கள். நான் எத்தனையோ டைம் வந்து பண்ணால் அந்த மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரையும் மற்ற இணை ஜாயின்ட் டைரக்டர் வந்து பண்ணால் அவர்களே எல்லாம் கண்ணப்பன் சாரையும் சந்திரமோகன் சாரையும் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்தோம். ஆனால் பார்த்து வந்து பண்ணால் அவங்க வந்து பண்ணால் வேகன்சி இருக்குப்பா நாங்கள் அனுப்பிச்சி விட்டோம், அவங்க கன்சல்ட் பண்ணலாம், நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து பண்ணால் சொல்கிறாங்க. எங்களுடைய
எங்களுடைய மன கஷ்டத்தை நீங்கள் வந்து புறம் புரிஞ்சுக்கிங்க. வந்து போனால் எங்களுடைய வாழ்வாதாரமே இந்த பிஜிடிஆர்பி இந்த எக்ஸாமில் உள்ளே போனால் தான். இல்லைன்னா வந்து போனால் நாங்கள் வந்து போனால் சாகர தவிர எங்களுக்கு எந்த எந்த வழியும் இல்லை. எங்களுக்கு வாழ்வாதாரமே இதுதான். வந்து போனால் நாங்கள் வந்து போனால் ரிச்சான ஃபேமிலிலாம் இல்லை. எல்லாமே இந்த இந்த எக்ஸாமை நோக்கி தான் எல்லாமே இருக்கிறாங்க. இந்த போராட்டம் ஒருவேளை தொடரும்னா இது வந்து எலெக்ஷன்ல எதுவும் பாதிப்பு ஏற்படுத்துமா? இந்த போராட்டம் வந்து போனால் இவங்க வந்து பார்த்தோன்னா அந்த காலி படங்கள் நிரப்பிட்டாங்கன்னா இந்த ஆட்சியை நாங்கள் வந்து போனால் கண்டிப்பாக வந்து போனால் தக்க வைப்போம். இந்த ஆட்சி மறுபடியும் மீண்டு வரும். அப்படி இல்லை, அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த ஆட்சி வந்து போனால் இந்த ஆசிரியர்கள் வந்து போனால் தக்க பாடம் வந்து போனால் புகட்டுவோம்னு சொல்லிட்டு இந்த முதுகலை ஆசிரியர் சார்பாக நான் வேண்டுகோள் கோரிக்கை வைக்கிறேன். நான் இந்த போராட்டத்தில் வந்து போனால் கலந்துக்கிற ஆசிரியர்களுக்கு வந்து போனால் படிப்படியான வந்து போனால் ஒரு பணியிடத்தை நிரப்பிட்டாங்கன்னா வந்து போனால் இந்த ஆட்சிக்கு வந்து போனால் முழு பாதுகாப்போடு இருப்போம். அப்படி இல்லைன்னா வந்து போனால் இந்த இந்த 2026 தேர்தலில் வந்து போனால் ஆசிரியர்கள் தக்க பாடம் புகட்டுவான்னு சொல்லிட்டு இந்த போராட்டத்தின் மூலியம் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய பேர் வந்து போனால் பீமாராவ். முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தமிழ்நாடு முழுவதும் வந்து போனால் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் வந்து போனால் ஒரு 20,000 பேருக்கு மேலே இருப்பாங்க சார். அது வந்து தமிழ்நாடு ஃபுல்லா உண்ணாவிரத போராட்டம் இருக்காங்களா? இல்லை, தமிழ்நாடு முல்லா ஒன்றா போகிறதுனால எல்லா மாவட்டத்திலும் சேர்ந்து தான் சார் வந்துருக்காங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் சேர்ந்து தான் வந்திருக்கிறாங்க. அதை வந்து போனால் கன்சல்ட் பண்ணி இந்த அரசு வந்து போனால் எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுக்கணும். நல்ல தீர்வை கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு நான் ஜெயிக்க வைக்கிறதுன்னு எங்களுடைய பொறுப்பு. அவங்கள வந்து போனால் ஆட்சி மறுபடியும் மீண்டும் ஆட்சி கட்டில் உட்கார வைக்கிறதுக்கு நாங்கள் வந்து போனால் முழு பொறுப்புன்னு சொல்லிட்டு இந்த 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 சேனல் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறோம். கடந்த 2025 அக்டோபர் 12 முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்கான தேர்வு நடைபெற்றது. இங்கே இருக்க எல்லாமே எங்களுக்கான போராட்டம் என்னன்னா, தேர்வில் தேர்ச்சி அடைஞ்ச எல்லாருக்கும் வந்து பணி வாய்ப்பு வேணும்னு சொல்லிட்டு எங்கள் போராட்டம் நடந்துருக்குது. கிட்டத்தட்ட நாங்கள் 3 மாதமாகவே இதுக்கான மனுக்கள் நாங்கள் கொடுத்துட்டே இருக்கிறோம். 2025 அக்டோபர் 12 தேர்ச்சி பெற்ற எல்லாருக்கும் பணி வாய்ப்புங்கிறது படிப்படியாவது இந்த அரசு கொடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். எங்களுக்கு நடந்தது முதல்ல தமிழ் தகுதி தேர்வு இந்த ஆட்சியில் தான் கொண்டு வரப்பட்டது. அது பாடத்திட்டங்களையும் மாற்றம் வந்தது, சைக்காலஜிலையும் மாற்றம் வந்தது. இது வினாத்தாள் வந்து ரொம்ப கடினமாக இருந்தபோது நாங்கள் வந்து பாஸ் மார்க் எடுத்து தேர்ச்சி அடைஞ்சிருக்கோம். எங்களுக்கு வந்து இந்த அரசு, இந்த திராவிட மாடல் அரசு வந்து நல்லது செய்யும். சிஎம் சார் வந்து இதை அவங்க கவனத்துக்கு போச்சுன்னா நல்லது செய்வாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் விரும்பி அமைச்ச ஆட்சி தான் இது. இந்த தேர்வு வந்து முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்கான தேர்வு வந்து 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் நடைபெறுது. மீண்டும் எங்களுக்கு வந்து இந்த திரும்பவும் எப்போ வரும், இன்னும் 3 வருஷம் 4 வருஷம் காத்திருக்குது. வயசு போயிட்டே இருக்குது. இந்த ஆட்சியிலே அதாவது கடந்த 2025 அக்டோபர் 12 தேர்ச்சி அடைந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்ச்சி அடைந்த எல்லாத்துக்கும் இந்த தேர்வின் வழியிலேயே படிப்படியாக வந்து பணி வாய்ப்பு வந்து இந்த அரசு வாரங்கள் நாங்கள் கேட்டுக்கிறோம். இதுதான் எங்கள் தாழ்மையான ஒரு வேண்டுகோள். தொடர்ந்து ஆசிரியர் சங்கம் வந்து போராடிட்டு வர்றாங்க. எப்படி பாக்குறீங்க நீங்க? இடைநிலை ஆசிரியர் போராட்டம் பண்றாங்க. நீங்க பண்றீங்க. இது எப்படி பாக்குறீங்க? இடைநிலை எங்களுக்கு அவங்களுக்கு வந்து சம்பள உயர்வுக்கு இடைநிலை ஆசிரியர் போராட்டம் சார். எங்க போராட்டமானது வந்து எங்களுக்கு வாழ்வாதாரமே இல்லை. எங்களுக்கு வந்து 4 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் எக்ஸாம் நடந்திருக்கு. முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்கான தேர்வு திரும்பவும் எங்களுக்கு எப்போ வருங்கிறது தெரியாது. அதனால இந்த தேர்ச்சி அடைஞ்ச எல்லாத்துக்கும் படிப்படியாகவோ அரசு என்ன செய்யுதோ எங்களுக்கான இந்த ஜியோ அறிவிக்கணும். இந்த தேர்வின் வழியே தேர்ச்சி பெற்றவங்களுக்கு பணி வாய்ப்பு வேணும். அந்த ஜியோ வந்து இந்த அரசு வந்து அறிவிக்கணும்னு நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறோம் சார். மறுதேர்வு வந்து இந்த தேர்ச்சி அடைந்தவங்களை பணியில் அமைத்திய பின் மறுதேர்வு வைக்கலாங்கிறது எங்களோட வேண்டுகோள். கண்டிப்பாக சார், எங்களுக்கு வந்து நாங்கள் கோரிக்கை வச்சுக்கிட்டே தான் இருக்கோம். அரசுக்கு சிஎம் சாருக்கு போச்சுன்னா எங்களுக்கு கண்டிப்பாக செய்வாங்க. ஆனால் எங்கள் இதோட 6ஆவது தடவை நாங்கள் சென்னையில் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். வைக்கிற கோரிக்கை வந்து சிஎம் சாருக்கே போக மாட்டுது அப்படின்னு சொல்ல வரீங்களா? நீங்க வந்து தொடர்ந்து கோரிக்கை வைக்கிறீங்க. முழுமையாக சென்றடையலன்னு நாங்கள் நினைக்கிறோங்க சார். அதனால் சிஎம் சார் கவனத்துக்கு போனால் செய்வாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் டிபி போனோம், கல்வி அமைச்சரையும் போய் நேரில் பார்த்துருக்கோம், தலைமை செயலகத்துக்கும் போயிருக்கிறோம். ஒரு தடவை தலைமை செயலகத்தை முற்றுகையிட்டு நாங்கள் கைதும் ஆகியிருக்கிறோம். எங்கள் கோரிக்கையானது கிட்ட 3 மாதமே நாங்கள் வச்சுக்கிட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு சரியான பதில் இன்னும் வரலை. எங்களுக்கு வந்து இந்த தேர்வில் தேர்ச்சி பெற்ற எல்லாருக்கும் பணி வாய்ப்பு படிப்படியாக கொடுத்துட்டு மறுதேர்வு வைக்கணுங்கிறது எங்கள் வேண்டுகோள். அது வந்து அந்த ஜியோ வந்து அறிவிக்கணும். அதற்காக எங்கள் போராட்டம் தொடரும்.